ஹாய், இது உங்கள் குணமாலை கட்டுறது திணையிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு A4 ஷீட்டை வச்சு சின்னதாக ஒரு பேப்பரில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான். சின்னதாக எப்படி பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். நம்ம எப்படி கோன் பண்ணி கொடுப்பாங்களே வீட்டில் சாப்பிட்றதுக்கு அது மாதிரி தான். இப்போ இந்த A4 ஷீட்டை 4ஆக மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு மடிச்சுட்டு ரெண்டாவது இன்னொரு சைடு மடிச்சிடுறேன். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஒரு பக்கம் மடித்தோம் இல்லையா, இந்த ஒரு பக்கம் மடித்ததை அப்படியே ஒரு பக்கம் மடித்ததை அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மடிங்க. இந்த மாதிரி நான் காமிச்ச மாதிரி, அதாவது மடித்ததை வந்து இப்படி திருப்பி மடிக்கணும், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் மடித்ததை அதே மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி அந்த எட்ஜிலேருந்து ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆகணும். அந்த எட்ஜிலேருந்து உள் பக்கமாக இப்படி வச்சு அமுக்கணும்னா ட்ரையாங்கிள் மாதிரி வந்துடும். இப்போ இது வந்து செகண்ட். இப்போ இதை நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், உள்ளே அது ஃப்ளாப் ஆகிருக்கும், உள்ளே வந்துட்டு இந்த பக்கம் மடிச்சிருப்போம், அவ்வளோதான். இப்போ இதுதான் செகண்ட். இப்போ தேர்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து பெருசாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ அந்த சென்டர்கிட்ட ரெண்டு பக்கம் ஃப்ளாப்பையும் கொண்டு வரணும். இப்போ ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த பேஸில் ட்ரையாங்கிளில் பேஸில் ரெண்டு பக்கம் இருக்குல்ல, அந்த பேஸ்லேருந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறத நடுவில் சென்டர்கிட்ட வரா மாதிரி வச்சு மடிக்கணும். இந்த மாதிரி, அதாவது சென்டர் கோடில் வந்து ரெண்டும் டச் ஆகணும். இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கீழே இருக்கும்ல, கீழே இருக்கிற கொஞ்சம் அந்த சிங்கிள் ஷீட் மாதிரி இருக்கும், அதை அப்படியே மடித்து விடணும். இதுதான் வந்து அந்த பாக்ஸோட ஹைட்டு. ஓகேவா? எப்படி இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சென்டர்கிட்ட ஒரு பக்கம் வந்துட்டு மடிக்கணும், இன்னொரு பக்கமும் மடிக்கணும். அது ரெண்டுமே கரெக்டாக டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து எங்கே டச் ஆகுனா அந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவில் வரா மாதிரி. இப்போ இந்த பேஸில் இருக்கிறதுல ஒரு சின்னதாக ஃப்ளாப் மாதிரி மடிச்சுக்கிறோம், ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சு விட்டுக்கிறோம். இது எதுக்குன்னா, அப்போ தான் பாக்ஸ் மாதிரி நம்ம ஒட்ட போகிறதில்ல, அப்படியே சும்மா மடிக்க போகிறோம். அதுக்காக தான். இதுக்குள்ளே சொருகுனா தான் அது பிரியாமல் இருக்கும், அந்த பாக்ஸ் பிரியாமல் இருக்கிறதுக்காக அது. இப்போ சின்னதாக ஃப்ளாப் மாதிரி மடித்ததை அதுக்குள்ளே சொருகிட்டு மடித்து விட்டுறணும், அவ்வளோதான். இப்போது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணுறோம். இதே மாதிரி பேஸ்லேருந்து ஒரு பக்கம் அப்படியே மடிக்கிறோம், இந்த பக்கம் பேஸ்லேருந்து அப்படியே சென்டர்கிட்ட கரெக்டாக அது சென்டரில் டச் ஆகிற மாதிரி வச்சு மடிக்கிறோம். அதுக்கப்புறம் பேஸை வந்துட்டு ஒரு சின்னதாக அந்த சிங்கிள் ஷீட்டில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி மடித்து விட்டுட்டு அதை உள்ளார பக்கம் மடிச்சிடறோம். அதை மடிக்கும்போது என்ன பண்ணுறோம், அந்த ட்ரையாங்கிள் மாதிரி குட்டியாக மடித்தது அந்த ஃப்ளாப்பை என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே சொருகிடுறோம். ஏன்னா அதுதான் வந்து பிரியாமல் இருக்க வச்சுக்கும். உங்களுக்கு பாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மடித்து விட்டாலும் பிரியும் இல்லை, நம்ம ஒட்ட போகிறது இல்லை, அதனால தான். இப்போ அதை மடித்து விட்டுறோம், அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நான் பிரிக்கும்போது உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி வந்துடும் இது. இப்போ அவ்வளோ முடிஞ்சுது. இது அப்படியே பிரிக்க வேண்டியது. அது எப்படி பிரிக்கணும்னா, எடுத்துகிட்டு நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி பிரிக்கணும். இப்போ இது என்னத்துக்கு அப்படின்னா, நம்ம இப்போ சப்போஸ் எங்கேயே போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு அந்த பைக்குள்ளே கை விடாமல் எல்லோரும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதோ இருக்கிற பேப்பரில் இந்த மாதிரி சின்னதாக மடித்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஸ்நாக்ஸை போட்டு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸை போட்டு அதுக்கப்புறம் அழகாக எடுத்து வந்து குப்பையில் போட்டுக்கலாம் வீட்டில். இது எதுக்குனாலும் ஒன்று போட்டு சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்டு உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.